ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது வைரலாக வேற போயிட்டு இருக்குப்பா. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பிள்ளைங்க வீட்டில் லஞ்சுக்கும் அந்த ஈவினிங் இடப்பட்ட நேரத்தில் எம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாவே கொஞ்சம் அதிருதுப்பா நெஞ்சலாம். இதுக்கு நல்ல பெரிய பொட்டேட்டோவா எடுத்துக்கோங்க. 2 சைடு லைட்டாக மட்டும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. 2 சைடு கட் பண்ண பொட்டேட்டோவை சென்டரில் ஒரு கட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெயில் போடும்போது சப்பையாக இருக்க மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். உருளைக்கிழங்கு கட் பண்ணும் போது கட்டிங் கீழே வரையும் போகாமல் இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் 2 ஸ்டிக் வச்சு நான் கட் பண்ணிட்டு இருக்கேன். பொட்டேட்டோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. திருப்பி போட்டிங்க அப்படின்னா சைடாக கட் பண்ணிக்கோங்க. வந்துருச்சு, சக்சஸ். வாவ். ஒரு பவுலில் தண்ணி எடுத்து அதில் உப்பு போட்டு கட் பண்ணி வச்சு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இமீடியட்டாக அதில் போட்டுக்கோங்க. பிகாஸ் கலர் சேஞ்ச் ஆகும். இதில் ஃப்ளாப் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கட் பண்ணுற மெத்தட் மட்டும்தான். உருளைக்கிழங்கு கட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாகவும் திருப்பி போட்டு சைடாகவும் கட் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளாப் ஆகாமல் சூப்பராக இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சிருவீங்க. என் பொண்ணு ஏமா இது செஞ்சு தரீங்களா அப்படின்னு சொல்லி காமிக்கும் போது உனக்கு ஈஸியாக எதுவுமே நீ எடுத்துகிட்டு வர மாட்டியா, இந்த மாதிரி கட்டிங்லாம் நமக்குலாம் வராதுன்னு தான் நினச்சேன். ஆனால் ஒரு உருளைக்கிழங்கு கூட ஃபெயில் ஆகலை. சூப்பராக வந்துருந்துச்சு. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உருளைக்கிழங்கு மேலே கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிக்கோங்க. இப்போ மசாலா பொடி போட போகிறோம். மிளகா பொடி, உப்பு, பெப்பரிக்காய், கார்ன்ஃப்ளவர். பெப்பரிக்கான்றது டோட்டல் ஆப்ஷனல் தான். வெறும் மிளகா பொடி, உப்பு, கார்ன்ஃப்ளவர் போட்டாவே ரொம்ப சூப்பரா இருக்கும். எதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மசாலா போட்டிருக்கோம், சிக்கன் 60 மசாலா கூட போட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. மெயினான திங், உருளைக்கிழங்குல எல்லா சைடு படுற மாதிரி மசாலா போட்டுக்கோங்க. நீங்க மிளகா பொடி சேர்த்திருக்கனால உங்களுக்கு ஆயில் வந்து கலர் சேஞ்ச் ஆகி இந்த கலர்ல பொட்டேட்டோ கிடைக்கும். நல்லா கிறிஸ்பியாக முடி ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் இந்த பொட்டேட்டோ. பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க. அப்படியே சிப்ஸ் மாதிரியே இருக்குது. அப்படியே சைட்ல கெச்சப், மயோனைஸ்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. மெயினான திங், நல்லா சூடா சாப்பிட்டுருங்க. அப்புறம் என்ன, கிட்ஸ் ஏதாவது செஞ்சு தாங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையா இருந்துச்சு.